கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவர் இவங்களுக்கு சாட்சிகளை எழுப்பியிருக்கிறார். இன்னும் இங்கே உட்கார்ந்துருக்கிற எல்லாருக்கும் தேவன் நன்மையான காரியங்களை ஒவ்வொரு நாளும் செய்துக்கிட்டே தான் இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அல்லேலூயா. ஒரு நிமிஷம் கண்களை மூடி வார்த்தைக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, இந்த காலை வேலைக்காக நன்றி. இந்த காலை நேரத்திலையும் நம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நம்முடைய கரத்தில் கொடுக்குறோம். ஆன்லைனில் ஒருவேளை பார்த்து கொண்டிருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவரே இந்த உபவாச நாளில், இந்த கடைசி நாளில் வந்திருக்கிறாங்க. இயேசுவே, இவங்களுக்கு ஏற்ற ஒரு மன்னாவை இன்றைக்கு நீர் கொடுக்க போகிறீர். இயேசுவே அப்பா, அவங்க இருதயம் கலங்கி வந்திருக்கலாம், தேவையோடு வந்திருக்கலாம். எல்லா தேவைகளையும் ஆண்டவரே நீர் சந்திக்கும்படியாய், வார்த்தையின் மூலமாக தேற்றும்படியாய் இந்த நேரத்தை நாங்கள் ஜெபம் பண்ணுறோம். இயேசுவே, அடியனை மறைத்து இந்த நேரத்தில் ஆவியானவர் வெளிப்படும்படியாய் ஜெபம் பண்ணுகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். அல்லேலூயா. எத்தனை பேர் உற்சாகமாக இருக்கிறீங்க? அல்லேலூயா. வாசிக்கலாம். 2 கொரிந்தியரின் புத்தகம் 12வது அதிகாரம் 7வது 8வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் வாசிங்க. அன்றியும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளுக்குரிய மேன்மை நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னை நான் உயர்த்தாதபடிக்கு அது என்னை குட்டும் தூதனா இருக்கிறது. 8வது வசனம். அது என்னை விட்டு நீங்கும்படிக்கு நான் 3 தரம் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டேன். அதற்கு போதும் 3 தரம் கர்த்தரிடத்திலே நான் வேண்டிக் கொண்டேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ளவர்களே, இந்த காலை நேரத்தில் நம்ம எல்லாரும் எதற்காக வந்திருக்கிறோம் அப்படின்னீங்கன்னா, ஆண்டுடைய சமூகத்தில் ஜெபிக்கிறதுக்காக வந்திருக்கிறோம். நம்மளுடைய விசுவாசம் என்ன அப்படின்னீங்கன்னா, ஜெபத்தில் நம்ம எதை கேட்டாலும் தேவன் என்ன செய்வார்? நமக்கு தருவார் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய விசுவாசம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? இன்றைக்கி பெந்தகோஸ்தே ஆளுக அப்படின்னாலே ப்ரேயரை எப்படி பண்ண மாட்டோம் அப்படின்னீங்கன்னா, ட்ரெடிஷனாக பண்ண மாட்டோம். ட்ரெடிஷன்னா ஏதோ காலைல எழும்பி அவங்க ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் அப்படி ஜெபம் பண்ணிவிட்டு இப்படி போகிறவங்க தான் ட்ரெடிஷனாக ஜெபம் பண்ணுறது. ஆனால் நம்மெல்லாம் அப்படி ஜெபம் பண்ணுறது கிடையாது. நமக்கு இருக்கிற எல்லா பாரங்களையும் யார்கிட்ட போய் சொல்லுவோம் அப்படின்னீங்கன்னா, கர்த்தருடைய சமூகத்தில் வைக்கிற ஒரு அனுபவத்தை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? ப்ரேயர்னு சொல்லுவோம். இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே அப்படி தான் ஜெபிக்கிறீங்கன்னு நான் நினைக்கிறேன். அல்லேலூயா. அதான் நம்ம எல்லாரும் எங்கே போகிறோம் அப்படின்னீங்கன்னா, 40 நாள் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுவோம். 12 மணி நேரம் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுவோம். இன்றைக்கு கூட இந்த யுத்த ஜெபத்தில் இன்றைக்கி 10வது நாளில், நம்ம இந்த கடைசி நாளில் நம்ம வந்திருக்கிறோம். தேவன் எனக்கு ஏதாவது பதிலை கொடுப்பாரா மாட்டாரா? என்னுடைய ஜெபத்துக்கு பதில் வருமா வராதா? எல்லா பிரச்சனைகளையும் நம்ம எங்கே வந்து வைக்கிறோம் அப்படின்னீங்கன்னா, தேவ சமூகத்தில் வந்து வைக்கிறோம். ஆனால் இதில் விசேஷமாக ஒரு அதிர்ச்சியாக நம்ம சொல்லணும் அப்படின்னு சொன்னால், சில ஜெபங்களுக்கு பல வருஷங்களாக பல நாட்களாக நமக்கு என்ன வராது? பதிலே வராது. தேவனிடத்திலிருந்து அமைதியாக ஒரு சூழ்நிலையை தான் நம்ம என்ன பண்ணுவோம்? எதிர்பார்த்துக்கிட்டே இருப்போம். என்னடா தேவன் நமக்கு எந்த பதிலையுமே கொடுக்கலையே அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்கறது உண்டு. இங்கே இருக்கிறவங்க நிறைய பேர் அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தில் உட்காந்துருப்பீங்க. அல்லேலூயா. இப்போ எனக்கும் அப்படிப்பட்ட ஒரு அனுபவம்லாம் இருக்கும். அல்லேலூயா. அப்போ இந்த நேரத்தில் ஆண்டுடைய வாக்கு தத்தமெல்லாம் இருக்குது. நம்ம அதெல்லாம் வச்சு என்ன பண்ணுவோம்? யோசித்து பார்ப்போம். எரேமியா 33:3 சொல்லப்பட்டிருக்கிறது, என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு அளித்து நீ அறியாதும் எட்டாதுமான பெரிய காரியங்களை செய்வேன். அப்படியெல்லாம் தேவன் சொல்லியிருக்கிறாரே. நம்ம யோசிப்போம். சங்கீதம் 65 சொல்லப்பட்டிருக்கிறது, என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? ஜெபத்தை கேட்கிறவர் மாம்சமான யாவரும் எங்கே வருவாங்க? அவங்களுக்கு முன்பதாக வருவாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் சில ஜெபங்களுக்கு இல்லை ஏதாவது குறிப்பான ஒரு ஜெபத்திற்கு நம்ம பதிலை எதிர்பார்த்துக்கிட்டு இருப்போம். ஆனால் கர்த்தருடைய சமூகத்திலிருந்து பதில் வராது. அல்லேலூயா. இன்றைக்கும் நம்ம ஏதாவது ஒரு இன்டர்வியூக்கோ எங்கேயோ போகிறோன்னு வச்சுக்கோங்க. நல்லா ஜெபம் பண்ணிட்டு போயிருப்போம். அங்கே இன்டர்வியூவில் போய் பார்த்தா என்ன நடக்கும்? அந்த கம்பெனியில் செலக்ட் ஆகிருக்க மாட்டோம். பல வருஷங்களாக நான் ஜெபம் பண்ணேன் இந்த கம்பெனிக்கு போகணுன்னு, ஆனால் எனக்கு இந்த கம்பெனியில் கிடைக்கல, செலக்ட் ஆகலை அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம். சிலருக்கு என்ன அனுபவம் இருக்கும் அப்படின்னீங்கன்னா, மேரேஜ் ப்ரப்போசல் ரொம்ப நாளாக தள்ளி போயிட்டுருக்கோம். அவங்களுக்காக விசேஷமாக உபவாசம் பண்ணிலாம் ஜெபம் பண்ணுவோம். இந்த வருஷம் எப்படியாவது முடிஞ்சிரும் அப்படின்லாம் நினச்சிட்டு இருப்போம். ஆனால் என்ன ஆகாது? முடியாது. போன மாதத்தில் ஒரு சிஸ்டர், ஒரு சகோதரி எங்கள் ஏரியாவில் இருக்கிறாங்க. அவங்க அப்ராடில் வந்து டாக்டர் அந்த இது படித்தாங்க.
இங்கே வந்து அவங்க டாக்டராக அவங்க ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து இங்கே வந்து ஒரு எக்ஸாம் எழுதணும். தொடர்ந்து 3 வருஷங்கள் அவங்க என்ன பண்ணாங்க, தொடர்ந்து எழுதுனாங்க. ஆனால் என்ன ஆயிட்டு அப்படின்னு சொன்னால் 3 தடவையும் ஃபெயில். 4வது முறை உபவாசம் பண்ணி நல்லா ஜோம் பண்ணிவிட்டு நான் எழுதுகிறேன் பாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு உபவாசம் பண்ணி பயங்கரமாக படிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் எழுதுகிறாங்க. ஆனால் ரிசல்ட் வந்தது ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி தான் வந்துச்சு. என்ன வந்துச்சு? ஃபெயில். அல்லேலூயா. இப்படி உங்கள் வாழ்க்கையிலையும் அநேக பிரச்சனைகள் உங்களுடைய வாழ்க்கையிலையும் இருக்கும். ஃபெயில் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும், இல்லை ஜெபத்துக்கு பதில் வரவில்லை என்று சொல்லியிருக்கும். இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த 8வது வசனத்தில் மறுபடியுமாக அதை நம்ம வாசிக்கலாம். 8வது வசனம், அது என்னை விட்டு நீங்கும்படி நான் 3 தடம் கர்த்தரிடத்திலே வேண்டிக் கொண்டேன். முந்தின வசனத்தில் வாசிக்கும் போது அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு காரியத்துக்காக அவர் ஜெபம் பண்றார். என்ன காரியம்? அவர் சரீரத்தில் ஒரு முள் இருக்குது, ஒரு முள் இருக்குது. அந்த முள்ளை எடுக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தரிடத்தில் விண்ணப்பிக்கிறத நம்மளால் பார்க்க முடிகிறது. இங்கே இந்த பவுலினுடைய ஜெபம் கேட்கப்பட்டதா அப்படின்னு ஒரு கேள்வியை வச்சேன் அப்படின்னு சொன்னால், ஜெபம் என்ன செய்யலை, கேட்கப்படாத ஒரு அனுபவத்தில் தான் இருக்குது. இதுக்கு பதில் பின்னாடி வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கும் கூட வித்தியாசமாக நீங்கள் எல்லாரும் எதிர்பார்த்து என் ஜெபத்துக்கு பதில் வரலை அப்படின்னு சொல்லி ஏங்கிட்டு இருப்பீங்க. இன்றைக்கி அன்ஆன்சர்ட் ப்ரேயருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சீக்ரெட்ஸை இன்றைக்கி நான் வெளிப்படுத்த போகிறேன். அல்லேலூயா. எத்தனை பேர் உற்சாகமாக இருக்கிறீங்க? இன்றைக்கி பதில் வராத ஜெபங்களுக்கு பின்பதாக தேவன் ஒரு மறைமுகமான ஒரு காரியத்தை வைத்திருக்கிறார். அதை உங்களிடத்தில் நான் வெளிப்படுத்த போகிறேன். அதை எப்படி வெளிப்படுத்த போகிறேன் அப்படின்னா, ஒரு 3 மனிதர்களை உங்களுக்கு முன்பதாக வைக்க போகிறேன். அந்த 3 மனுஷன் ஜெபம் பண்ண அந்த ஜெபத்தில் பார்த்தோம் அப்படின்னா, அவங்க பண்ண ஜெபத்தில் பதில் எதுவும் இருக்காது, ஆனால் மறைமுகமாக ஒரு பதில் இருக்கும். அல்லேலூயா. இன்றைக்கி உங்களுடைய வாழ்க்கையிலையும் நீங்கள் அநேக போராட்ட சூழ்நிலையில் ஒருவேளை நீங்கள் கடந்து வந்திருக்கலாம். நீண்ட நாட்களாக எனக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொல்லி நீங்கள் வந்திருக்கலாம். இன்றைக்கி கர்த்தர் மறைமுகமாக உங்களுக்கு பதில் அளிப்பவர் என்பதை இந்த காலை நேரத்தில் நான் சொல்கிறேன். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என்னோடு கூட வாசிக்கலாம். மறுபடியுமாக அந்த 2 கொரிந்தியர் 12வது அதிகாரத்தில் 8வது வசனத்தை நான் மறுபடியும் வாசிக்கிறேன். வாசிங்க. அது என்னை விட்டு நீங்கும்படி நான் 3 தரம் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டேன். அப்போஸ்தலனாகிய பவுல் இவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தா, அந்த மனிதன் ஒரு நல்ல வாழ்ந்த ஒரு மனுஷன். அந்த நாட்களில் ஒரு நல்ல ஒரு அப்போஸ்தலர், ஒரு நல்ல ஒரு தேவ மனுஷன். அவர் ஒரு நல்ல ஒரு கரிஸ்மேட்டிக் ஆள். அப்படின்னா ஆவியின் கனியை வெளிப்படுத்துகிற ஒரு ஆள். அவர் தான் அந்த நாட்களில் புறஜாதியின் மத்தியில் தேவ வார்த்தைகளை சொல்லி அநேகரை நடத்தியிருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் அப்படிப்பட்ட தைரியம் கொண்ட ஒரு ஆள், அநேகருக்கு ஆலோசனை சொல்லுகிற ஒரு ஆள், அநேக ஃபேமிலி கவுன்சிலிங் கொடுத்த ஒரு ஆள். சர்ச்சில் என்னெல்லாம் ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணுவாங்க அப்படின்னு முன்பதாகவே அவருக்கு ரெவலேஷன் தோன்றி அநேக பதில்களையும் அவர் என்ன பண்ணுறாரு, எழுதி வைத்த ஒரு ஆள், தைரியம் கொண்ட ஒரு ஆள். தைரியம் கொண்ட ஒரு ஆள்னு நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னீங்கன்னா, அவர் தான் தைரியமாக சொன்னது, நான் எங்கே போனேன், 3ஆம் வானம் வரைக்கும் என்னை நான் எடுத்துக்கொள்ளப்பட்டேன் அப்படின்னு சொல்லி தைரியமாக சொன்ன ஒரே மனுஷன் அந்த ஒரு மனுஷன்தான். அந்த மனுஷன் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீதிமானாக இருக்கிறாரு, உத்தமனாக இருக்கிறாரு. அல்லேலூயா. இந்த பவுலினுடைய வாழ்க்கையை நம்ம படித்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், வல்லமையாய் ஊழியம் செய்தவர். ஆண்டவர் எதற்காக அந்த பவுலை அழைத்தாரோ அந்த அழைப்புக்கு அவர் பாத்திரவானாய் நடந்து கொண்ட ஒரு மனுஷன் யார் அப்படின்னீங்கன்னா இந்த பவுல் தான். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அப்போ இந்த பவுலுக்கு நம்ம வாசித்தோம் பாருங்க, 7வது வசனத்தில் ஒரு முள் இருக்குது. அவருடைய சரீரத்தில் என்ன இருக்குது, ஒரு முள் காணப்படுகிறது. அது ரொம்ப நாட்களாக அந்த முள் அவருக்கு வேதனையை கொடுக்குது, கஷ்டத்தை கொடுக்குது. அந்த முள் என்னை விட்டு நீங்கி போகாதான்னு சொல்லி எத்தனை முறை ஜெபம் பண்ணுறாரு? 3 முறைன்னு வேதத்தில் போட்டிருக்குது. ஆனால் அவர் எத்தனை முறை ஜெபம் பண்ணாருன்னு நமக்கு தெரியல. நிறைய முறை ஜெபம் பண்ணியிருக்கலாம். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலையும் பலதரப்பட்ட சூழ்நிலைகளில் இப்படி தான் 3 முறை அல்ல, எத்தனையோ முறை நம்ம என்ன பண்ணுறோம், ஜெபத்தை ஏறெடுத்து கொண்டே இருக்கிறோம். எத்தனையோ செய்திகள் மூலமாக எனக்கு பதில் வராதா அப்படின்னு நம்ம காத்திருக்கிறோம். எத்தனையோ வசனங்கள் மூலமாக எனக்கு ஆண்டவர் பதில் சொல்ல மாட்டாரா அப்படின்னு நம்ம ஏங்கிக்கிட்டு இருப்போம். இந்த பவுலும் அப்படி தான் காத்துக்கிட்டே இருந்தார். அல்லேலூயா. இந்த பவுலுக்கு முள் அப்படிங்கிறது புதுசல்ல. ஏன் சொல்கிறேன் அப்படின்னீங்கன்னா, இந்த பவுல் எது வழியாக கடந்து போகிறார் அப்படின்னீங்கன்னா, அவருடைய வாழ்க்கை வரலாறை நம்ம படித்தோன்னா
அவர் என்னைக்கு ஆண்டவராகிய தேவனை ஏற்றுக்கொண்டு ஊழியம் செய்ய ஆரம்பித்தாரோ அந்த நாள்ல இருந்தே அவருக்கு உபத்திரவம் தான். அல்லேலூயா. அந்த நாள்லேருந்து அவரை அடிக்கிறாங்க, நொறுக்குறாங்க, உபத்திரவப்படுத்துகிறாங்க. அவருடைய பாதைகள் எல்லாமே கரடுபுரடான பாதைகள் தான். அல்லேலூயா. அவரை அடித்து நொறுக்குறாங்க, சொந்த ஊர்லேயே அவரை அடித்து நொறுக்குறாங்க. இப்படிப்பட்ட பாதைகளில் தான் பவுல் என்ன பண்ணுறாரு, கடந்து போகிறார். இன்னும் சொல்லப்போனால் அவரை நிர்வாணப்படுத்தி அவரை அசிங்கப்படுத்துகிறாங்க. இன்னும் சொல்லப்போனால் அவரை ஜெயிலில் போடுறாங்க. இப்படி அவர் மனுஷன் எந்த பிரச்சனைகள் வழியாக ஊடுருவி கடந்து போகக்கூடாதோ அப்படிப்பட்ட பிரச்சனைகளை எல்லாவற்றையும் அவர் ஊடுருவி கடந்து போயிட்டார். ஆனால் அவர் சொல்கிறாரு, எனக்கு ஒரு முள் இருக்குது. அல்லேலூயா. அப்போ நீங்கள் நினைக்கணும், அவர் பெர்சிக்யூஷனுக்காக அவர் ஜெபம் பண்ணல, என்னை நிர்வாணமாக்கிட்டாங்க அப்படிங்கிறதுக்காக அவர் ஜெபம் பண்ணல, என்னை எங்கே போட்டாங்க, சிறையில் போட்டாங்க அப்படிங்கிறதுக்காக அவர் ஜெபம் பண்ணல. அவர் ஜெபம் பண்ண காரியம் என்ன அப்படின்னீங்கன்னா, எனக்கு ஒரு முள் இருக்குது சரீரத்தில், அதை என்னை விட்டு எடுத்து போடுங்க அப்படின்னு அவர் ஜெபம் பண்ணுறார். அல்லேலூயா. இதை தாண்டி மேலான ஒரு முள் அவர் வாழ்க்கையில் கடந்து வந்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்களேன். நம்முடைய வாழ்க்கையில் ஒரே ஒரு சின்ன பிரச்சனை அது என்ன செய்யும், நம்மளை அப்படியே ஒடுக்கிக்கிட்டே இருக்கும். நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சின்ன ஒரு ப்ராப்ளம் அது என்ன செய்யும், நம்மளை எந்த வேலையுமே செய்ய விடாதபடிக்கு அது நம்மளை தடுத்து போடும். நம்ம அடுத்த லெவலுக்கு நம்ம போகக்கூடாதபடிக்கு அது நம்மளை அப்படியே ஸ்டாக் ஆகி நிற்க வைக்கும். அல்லேலூயா. எத்தனையோ விதமான ஜெபங்களுக்கு ஆண்டவர் பதில் கொடுப்பார். ஆனால் ஏன் ஆண்டவர் இந்த ஜெபத்துக்கு மட்டும் எனக்கு பதில் கொடுக்கல? இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் அந்த கேள்வி இருக்குது. நான் ஆரம்பத்துலேருந்து அதான் சொல்கிறேன், எல்லாருக்கும் அந்த கேள்வி இருக்குது. பாருங்க, இந்த பவுல், இந்த மனுஷன், இந்த பவுலுக்கு எல்லா விதமான ஜெபத்துக்கும் பதில் இருக்குது. இன்ஃபேக்ட் இந்த பவுல் ஜெபம் பண்ணானா தேவன் அந்த ஜெபத்தை கேட்டார். வாசிங்க அப்போஸ்தலர் நடவடிக்கை 28:8 வசனத்தை வாசிங்க. 20 ஆக்ட்ஸ் 28:8 வாசிங்க. தகப்பன் ஜுரத்தினாலும் இரத்தபேதினாலும் வருத்தப்பட்டு கிடந்தான். பவுல் அவனிடத்தில் போய் ஜெபம் பண்ணி, பவுல் போறாரு, அங்க போய் ஜெபம் பண்றாரு. அவன் மேல் கைகளை வச்சு அவனை குணமாக்கினான். கைகளை வச்ச உடனே என்ன ஆயிட்டு, அவங்க சுகமாயிட்டாங்க. யாருடைய ஜெபம் கேட்கப்படுது? இவர் போய் இன்னொருத்தவங்களுக்கு ஜெபம் பண்றாங்க, அந்த ஜெபம் கேட்கப்படுகிறது. அல்லேலூயா. மனசாட்சியில சுத்தமுள்ள ஒரு மனுஷன். 2 கொரிந்தியர் 1:12 வாசிக்கும் போது, 2 கொரிந்தியர் 1:12 வாசிக்கும் போது, சரி அதை நீங்க வாசிங்க. 2 கொரிந்தியர் 1:12 வாசிங்க. மாம்சத்துக்கு ஏற்ற ஞானத்தோட நடவாமல் தேவனுடைய கிருபையினால் உலகத்திலேயும் விசேஷமாக உங்களிடத்திலேயும் கபடமில்லாமல் திவ்ய உண்மையோடு நடந்தோம் என்று எங்கள் மனது எங்களுக்கு சொல்லும் சாட்சியே எங்கள் புகழ்ச்சியா இருக்கிறது. அல்லேலூயா. யாருமே இந்த பவுலை என்ன செய்ய முடியாது, குற்றம் சொல்ல முடியாது. ஏன் இதை கோட் பண்ணியிருக்கேன் அப்படின்னீங்கன்னா, நீங்கள் நினைக்கலாம் இந்த பவுல் ஏதாவது தப்பு பண்ணியிருப்பார், அதன் நிமித்தமாக அவருக்கு இந்த சரீரத்தில் ஒரு முள் இருந்திருக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் கிடையாது, அப்படி அல்ல. யாருமே இந்த பவுலை குறையே சொல்ல முடியாது. சச் அ பர்ஃபெக்ட் லைஃப் இவர் லீட் பண்ணி வாழ்ந்திருக்கிறார் அந்த நாட்களிலே. அல்லேலூயா. அல்லேலூயா. சங்கீதம் 34:17 வாசிங்க. சங்கீதம் 34 கூப்பிடும்போது பாருங்க, இந்த பவுல் யாருன்னு சொன்னேன், நீதிமான். அவர் ஒரு உத்தமன். இந்த உத்தமன், இந்த நீதிமான், இவங்களுக்கு நீதிமான்கள் கூப்பிடும்போது கர்த்தர் கேட்டு அவர்களை அவர்களுடைய எல்லா உபத்திரவத்திலையும் நீங்களாக்குவேன்னு சொல்லியிருக்கீங்க. ஆனா பவுல் சொல்றாரு, எனக்கு பதில் வரவில்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த பவுல் யாரு? ஜெப வீரர், பிரேயர் வாரியர். அல்லேலூயா. இவர் ஜெபம் பண்ணா அந்த ஜெபம் கேட்கப்படும். இவர் ஒரு முறை பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு வாலிபன் என்ன பண்ணுறான், மேலேருந்து கீழே விழுந்துடுறான், மரித்தும் போயிடுறான். ஆனால் பவுல் போய் ஜெபம் பண்ண கையை வச்ச உடனே அவன் என்ன பண்ணிடுறான், உயிரோடு எழுந்திருக்கிறான். இப்படிப்பட்ட இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களெல்லாம் செய்தவர் இந்த பவுல். ஆனால் இந்த பவுலுக்கு ஜெபத்துக்கு என்ன வரல, பதில் வரல. அன்ஆன்சர்ட் ப்ரேயராக அந்த இடத்துல இருக்கிறது. ஒரு முள்ளு என்ன செய்யுது, எனக்கு வேதனையை கொடுக்குதே தேவனே அப்படின்னு சொல்லி 3 முறை அவர் ஜெபம் பண்ணுகிறார். அல்லேலூயா. அவர் எதிர்பார்க்கிறது சரீர சுகம். நிறையா வேத வல்லுநர்கள் சொல்கிறாங்க, அந்த முள் என்னவாக இருக்கும் அப்படின்னா, சரீரத்தில் பார்த்தீங்க, இப்போ பவுலுடைய அந்த கண்ணை பார்த்தோம் அப்படின்னீங்கன்னா அவருக்கு ஒரு குறை இருக்குதான். அந்த கண்ணிலேருந்து எப்போ பார்த்தாலும் என்ன வருமா, தண்ணி வந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சில வேத அறிஞர்கள் சொல்கிறாங்க. சிலர் சொல்கிறாங்க அவருக்கு ஒரு கால் எப்படியா குள்ளமாக இருக்குமா,
அது தாங்கி தாங்கி நடப்பாராம். ஸோ அப்படி சொல்கிறாங்க. சிலர் சொல்கிறாங்க அவருடைய ஃபேஸ் இருக்கு பாருங்க, முகம் கோரமாக இருக்குமா. இப்படியெல்லாம் பவுலை குறித்து சில வேத அறிஞர்கள் சொல்கிறாங்க. ஆனால் இந்த பவுல் வெளிப்படையாக அவனுடைய குறையை என்ன பண்ணல, சொல்ல விரும்பலை. அதனால தான் முள் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, இந்த பவுலுக்கு இந்த முள் நீங்காதபடிக்கு அது அவரை என்ன செய்யுது, நெருக்கி கொண்டே இருக்குது. நம்முடைய வாழ்க்கையிலையும் ஏதாவது ஒரு முள் உங்களை நெருக்கி கொண்டே இருக்கும் இந்த காலை நேரத்தில். அல்லேலூயா. ஏதாவது ஒரு முள் உங்களுக்காக அது எழும்பி நிற்கும். ஒருவேளை உங்களுக்கு விரோதமாக ஒரு மனுஷன் கூட நிற்கலாம். உங்களுக்கு விரோதமாக ஏதாவது ஒரு காரியம், பலவீனம் இருக்கலாம். நீண்ட நாட்களாக தேர்வை எழுதி பார்த்து அந்த பெண்மணி போல ஃபெயில் என்று சொல்லி அது உங்கள் வாழ்க்கையில் முள்ளா நின்று கொண்டு நிற்கலாம். எது எப்படியாக இருந்தாலும் நம்முடைய தேவன் ஜெபத்தை கேட்கிற தேவன். மாம்சமான யாவரும் அவர் முன்னாடி வருவாங்கன்னு வசனம்லாம் இருக்குது. அல்லேலூயா. அப்போ இந்த பவுலுடைய ஜெபத்துக்கு என்ன பதில் அப்படின்னு சொல்லி பார்த்தா, இப்போ 9வது வசனத்தை வாசிங்க பாஸ்டர். அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும், பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க. நல்லா கரங்களை தட்டுங்க, ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. என்ன சொல்ல வரேன் அப்படின்னீங்கன்னா, பவுல் சரீர சுகத்துக்காக அவன் ஜெபம் பண்றான். ஆனா தேவன் கொடுத்ததோ ஆவிக்குரிய பதில். அல்லேலூயா. இந்த காலை நேரத்தில் நான் சொல்றேன், நீங்க அநேக முள்ளுக்காக நீங்க ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கலாம். இந்த பவுலுக்கு எப்படி ஆண்டவர் ஆவிக்குரிய ஒரு பதில், கிருபை அப்படின்னு ஒன்று கொடுத்தாரோ, இந்த நேரத்தில் உங்களுடைய முள்ளை ஜெயிக்கிறதுக்கு தேவனுடைய கிருபை இருக்குது பின்னாடி. அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்களுடைய அன்ஆன்சர்ட் ப்ரேயருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரியம் கிருபை. அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க, நல்லா உற்சாகமாக சொல்லுங்க. இந்த காலை நேரத்தில் எத்தனையோ ஜெபங்களுக்கு எனக்கு பதில் வரலைன்னு நீங்கள் காத்திருக்கலாம். சம்டைம்ஸ் நீங்கள் ஏன் பதில் வரலன்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொன்னால், அநேக வேளைகளிலே நீங்கள் எதிர்பார்த்த விஷயம் உங்கள் வாழ்க்கையில் நடந்துருச்சு அப்படின்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? என் ஜெபத்துக்கு பதில் வந்துருச்சுன்னு சொல்லுவோம். ஆனால் ஆண்டவர் அப்படி கிடையாது. சில சமயம் டிஃப்ரெண்ட்டாக பதிலை கொடுப்பார். அல்லேலூயா. இந்த பவுலுக்கு கொடுத்தாரு பாருங்க, டிஃப்ரெண்ட்டாக பவுலுக்கு என்ன பண்ணுறாரு, ஆன்சர் பண்ணுறார். என் கிருபை உனக்கு போதும், என் கிருபை உனக்கு போதும். இன்னைக்கு முள் போல ஏதாவது ஒரு காரியம் உங்களை ஒடுக்கிக்கிட்டு இருக்கலாம். இன்னைக்கு முள் போல ஒரு பிரச்சனை உங்கள் வாழ்க்கையில் அது உங்களை நெருக்கிக்கிட்டு இருக்கலாம். இந்த காலை நேரத்தில் நான் சொல்கிறேன், இந்த கிருபை அந்த முள்ளை ஜெயிக்கிறதுக்கு அது போதுமானதாக இருக்கும். அல்லேலூயா. நீங்கள் ஒருவேளை நீண்ட நாட்களாக நீங்கள் சுகவீனப்பட்டு இந்த சுகவீனத்திலிருந்து நான் எப்படி மீளுவேன் என்று சொல்லி நீங்கள் யோசிக்கலாம். அவருடைய கிருபை அந்த சுகவீனத்தை மேற்கொள்வதற்கு உங்களுக்கு பலனாக இருக்கும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அல்லேலூயா சொல்லுங்களேன். நீண்ட நாட்களாக நீங்கள் குழந்தையே இல்லையேன்னு அந்த ஜெபத்தை ஏறெடுத்துக்கிட்டே இருப்பீங்க. நிச்சயமாக சொல்கிறேன், அந்த கிருபை அந்த பலவீனத்திலிருந்து மீண்டு வருவதற்கு அது உதவியாக இருக்கும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அல்லேலூயா. நீண்ட நாட்களாக திருமணம் ஆகலை, நீண்ட நாட்களாக பிஸ்னஸில் ஏதாவது ஒரு சைன் பண்ணி நம்ம எப்படியாவது மேலே வந்துடலான்னு நம்ம யோசிச்சுட்டு இருப்போம். அது நமக்கு ஒரு முள்ளாகவே நின்று கொண்டு இருக்கும் நம்ம வாழ்க்கையில். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் பவுலுக்கு எப்படி தேவன் ஸ்பிரிச்சுவல் ஆன்சரை கொடுத்தாரோ, இந்த காலை நேரத்தில் தேவன் உங்கள் வாழ்க்கையில் அன்ஆன்சர்ட், நீங்கள் ஜெபத்துக்காக நீங்கள் ஜெபித்த ஜெபத்துக்காக ஆன்சர் வரும்னு காத்திருப்பீங்க. ஆனால் பின்பதாக ஆண்டவர் பதிலை கொடுத்து விட்டார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு ஆவிக்குரிய ஒரு பதில் உங்களுக்காக காத்திருக்கிறது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? பாருங்க, ஆண்டவருக்கு தெரியும் அவர் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாய் கிரியை செய்ய வல்ல தேவன். அப்படி தானே? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்களுடைய தேவை என்ன அப்படிங்கிறது அவருக்கு முன்பதாகவே தெரியும். உங்களை உருவாக்குவதற்கு முன்பதாகவே உங்களுடைய தேவையை அறிந்த தேவன் நம்முடைய தேவன். அப்போ நீங்கள் ஒரு விஷயத்தை எதிர்பார்த்துருக்கிறீங்க, ஆனால் ஆண்டவர் இதுதான் உனக்கு பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு கிருபையை கொடுக்குறாரு. அல்லேலூயா. அந்த வசனத்தை தொடர்ந்து வாசிக்கும் போது வாசிங்க, அந்த தொடர்ந்து வாசிங்க, அந்த வசனத்தை தொடர்ந்து வாசிங்க. ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி, ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என் மீது தங்கும்படி, என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். ஆமேன். அல்லேலூயா. அவருடைய பலவீனத்தை குறித்து அவர் கவலைப்படலை, நான் சந்தோஷப்படுறேன்றாரு. அல்லேலூயா. இந்த பதில் தான் அவர் ஏற்றுக்கொண்ட பதில். அல்லேலூயா சொல்லுங்களேன்.
அவர் எதிர்பார்த்தது ஹீலிங் தான் எனக்கு சஃபிஷியன்ட் அப்படின்னு எதிர்பார்க்குறாரு. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு ஹீலிங் இஸ் நாட் சஃபிஷியன்ட், கிரேஸ் இஸ் சஃபிஷியன்ட். அல்லேலூயா. இந்த காலை நேரத்தில் உங்களுக்கும் எனக்கும் ஒருவேளை இப்படிப்பட்ட முள் இருக்கலாம். இந்த முள்ளை ஜெயிப்பதற்கு ஆண்டவர் ஆவிக்குரிய ஒரு பதிலை உங்களுக்கு நிச்சயமாக அனுப்புவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஜீவனை பார்க்கிலும் அவருடைய கிருபை நல்லது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பக்கத்தில் பார்த்து நீங்கள் சொல்லுங்கள். ஒருவேளை ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா நீங்களும் சொல்லுங்கள். உங்களுக்கு இருக்கிற முள்ளை ஜெயிக்கிறதுக்கு ஆண்டுடைய கிருபை இருக்குது. சொல்லுங்கள், ஆண்டுடைய கிருபை இருக்கிறது. இந்த முள்ளை எடுக்கிறத காட்டிலும் தேவன் பாருங்க அவருக்கு ஒரு கிருபையை கொடுத்தார். ஏன் கொடுத்தார்? நான் ஏன் சந்தோஷம் அடைகிறேன் பவுல் சொன்னார் அப்படின்னீங்கன்னா, பவுல் எத்தனையோ எபிசல்ஸ் எழுதியிருக்கிறாரு இதில் பைபிளில். அப்போ அந்த பைபிளில் அவர் எழுதுவதற்கு தன்னை தாழ்த்தினார். அல்லேலூயா. தாழ்த்துவதற்கு இந்த கிருபையானது அவருக்கு உதவியாக இருந்தது. ஒருவேளை இந்த முள்ள அவர் கிறிஸ்துவினா தேவனால் எடுத்து போடுறதுக்கு ஒரே ஒரு நிமிஷம்தான். என்ன, அவர் ஜெபம் பண்ணுறாரு, சுகம் அடைகிறாங்க, மரித்தவன் எழும்புறான். அப்போ அவர் ஜெபம் பண்ணும் பொழுது இந்த ஜெபத்தை கேட்க மாட்டாரா என்ன? நிச்சயமாக கேட்பார். ஆனால் அவருக்கு ஏன் அப்படிப்பட்ட ஒரு முள்ளை வச்சார் அப்படின்னா, அவரே சொல்கிறாரு நான் இதை குறித்து சந்தோஷப்படுறேன் அப்படிங்கிறாரு. ஏன் சந்தோஷப்படுறேன் அப்படின்னா, அநேக வேத வாக்கியத்தை ரெவலேஷனாக பெற்று எழுதுவதற்கு, இன்னும் சொல்ல போனால் அவர் நித்தியத்துக்காக அவர் இந்த பூமியில் ட்ரெயின் பண்ணுறாரு. அல்லேலூயா. உங்களையும் என்னையும் நித்தியத்துக்காக இந்த பூமியில் ஒரு முள்ளை வச்சு ட்ரெயின் பண்ணுவார். அல்லேலூயா சொல்லுங்கள், அல்லேலூயா சொல்லுங்கள், அல்லேலூயா. இந்த காலை நேரத்தில் நான் சொல்கிறேன், நீங்கள் எதை கொண்டு நீங்கள் என்ன செய்யாதீங்க, கலங்காதீங்க. ஜெபத்துக்கு பதில் வரலையே நீங்கள் என்ன செய்யாதீங்க, ஏக்கமாகாதீங்க, சோர்வடையாதீங்க. ஆண்டுடைய சமூகத்தில் ஒரு ஸ்பிரிச்சுவலான ஒரு காரியம் உங்களுக்கு இறங்கும். உங்களை எதற்காக பயன்படுத்துகிறார் அப்படின்னீங்கன்னா, அவருடைய மகிமைக்காக உங்களை பயன்படுத்துவார். அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போஸ்தலனாகிய பவுலை இந்த பூமியில் வச்சு நித்தியத்துக்காக அவரை ட்ரெயின் பண்ணியிருக்கிறாரு. அதற்காக நான் சந்தோஷப்படுறேன் இந்த முள்ளுக்காக அப்படின்றாரு. இந்த காலை நேரத்தில் இந்த முள்ளுக்காக நீங்களும் சந்தோஷப்படுங்க. எத்தனை பேர் ஆமைன்னு சொல்கிறீங்க? அல்லேலூயா சொல்லுங்க. வேர்ல்ட்லி ப்ராப்ளம், ஃபிசிக்கலாக ஒரு ப்ராப்ளம் எனக்கு மாறணும்னு நம்ம பார்க்குறோம். ஆனால் தேவன் நித்தியத்துக்காக உங்களை என்ன பண்ணுறாரு, ப்ரிப்பேர் பண்ணுறாரு, ஆயத்தம் பண்ணுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களை என்னை அதற்காக தான் படைத்தார். அல்லேலூயா. வேகமாக நம்ம போகலாம். ஸ்டில் நான் சொல்கிறேன், அன்ஆன்சர்ட் ப்ரேயருக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய ஒரு பிளான் வச்சிருக்கிறார் ஆண்டவர். மிகப்பெரிய ஒரு சீக்ரெட் வச்சிருக்கிறாரு. ஒரு மிகப்பெரிய ஒரு காரியத்தை வைத்திருக்கிறார். இன்றைக்கு அதை தான் தியானித்து கொண்டிருக்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுலினுடைய ஜெபத்துக்கு பின்பதாக கிருபை விளங்கினது. அல்லேலூயா. வாசிக்கலாம். 2வது மனுஷன் யார்? உபாகமம் 3வது அதிகாரம் 26வது வசனத்துக்கு நேராய் உங்கள் வேத புத்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். உபாகமம் 3வது அதிகாரம் 26. கர்த்தரோ உங்கள் நிமித்தம் என் மேல் கோபம் கொண்டு, உங்கள் நிமித்தம் என் மீது கோபம் கொண்டு, எனக்கு செவி கொடாமல் என்னை நோக்கி போதும் இனி இந்த காரியத்தை குறித்து என்னோடு பேச வேண்டாம். இனி இந்த காரியத்தை குறித்து என்னோடு என்ன பண்ணாதீங்க, பேசவே பேசாதீங்க. இந்த இடத்துல யாரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னீங்கன்னா, மோசேயை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. இந்த மோசே யார் அப்படின்னா, இவர் ஒரு இஸ்ரவேலர்களை நடத்தின ஒரு மிகப்பெரிய ஒரு லீடர். 22 லட்சத்துக்கு மேலான ஜனத்தை நடத்தின ஒரு நல்ல தலைவர், ஸ்பிரிச்சுவல் ஃபாதர். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த இந்த மோசே ஒரு ஜெபத்தை வைக்கிறார். என்ன ஜெபம்? கர்த்தர் உங்கள் நிமித்தம் என் மேல் கோபம் கொண்டு, அந்த வசனத்தை போடுங்க, என் மேல் கோபம் கொண்டு எனக்கு செவி கொடாமல் என்னை நோக்கி போதும் இனி இந்த காரியத்தை குறித்து என்னோடு பேச வேண்டாம். எதை குறித்து பேச வேண்டாம் அப்படின்னு சொல்றாருன்னா, இந்த ப்ராமிஸ் லேண்ட், வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பூமிக்கு என்ன பண்ண மாட்ட, நீ போக மாட்ட அப்படிங்கிறாரு ஆண்டவர். யார? இந்த மோசேய. அல்லேலூயா. நீங்க என்ன பண்ண மாட்டீங்க, எல்லாரும் போவாங்க, எல்லா ஜனமும் போகும், ஆனால் நீ மட்டும் போக மாட்ட அப்படிங்கிறாரு. அதற்காக அவர் என்ன பண்ணுறாரு, ஆண்டவருடைய சமூகத்தில் போய் கேட்குறாரு. ஆண்டவர் சொல்கிறாரு, இதுக்கு மேலே நீ என்ன செய்யாத, இந்த ஜெபத்தை நீ என்கிட்ட வைக்காத, உனக்கு நான் என்ன செய்ய மாட்டேன், பதிலே தரமாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. அல்லேலூயா. பாருங்கள், அந்த மோசேக்கு எப்படி இருக்கும், அவனுடைய நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம். இந்த மோசே யார் அப்படின்னா, நம்ம எல்லாரும் அறிந்தவங்க. மோசேயை குறித்து இங்கே இருக்கிறவங்க எல்லாருக்குமே நன்றாக தெரியும். இருந்தாலும் நான் ஒரு சில விஷயங்களை நான் சொல்கிறேன். இந்த மோசே
இந்த இஸ்ரவேல் ஜனத்துக்காகவே தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்த ஒரு மனிதன். இந்த மனுஷனை குறித்து நம்ம வேதத்தில் நம்ம ஆராய்ந்து பார்த்தோம் அப்படின்னீங்கன்னா, அவன் வந்து ஒரு நல்ல ஒரு அரசாங்கத்தில் அந்த அரண்மனையில் வாழ வேண்டிய ஒரு ஆள். ஆனால் அவன் எங்கே இருக்கிறான்? ஜனத்தின் மத்தியில் இருக்கிறான். ஒரு எகிப்தியனை கொலை பண்ணிட்டு கொலையாளி அப்படிங்கிற ஒரு பட்டத்தையும் அவன் என்ன பண்ணுறான்? பெற்றுக்கொள்கிறான். இன்னும் நிறைய சொல்லலாம் மோசையை குறித்து. இந்த மோசே வனாந்திரத்தில் போய் ஆடு மேய்க்கிறாரு. ஆனால் அந்த ஆடு மேய்ச்ச மோசேயை தேவன் என்ன பண்ணுறாரு? நீ தான் எனக்கு வேணும், நீ வா, என்ன பண்ணு, என்னுடைய ஜனத்தை நீ நடத்துறதுக்கு நீ தான் தகுதி உள்ள ஆள், நீ வாப்பா அப்படின்னு சொல்லி கூப்பிடும்போது மோசே என்ன பண்ணுறாரு? வந்துடுறாரு. பாருங்க, இந்த ஜனங்கள் எப்படிப்பட்ட ஒரு ஜனங்களாய் விளங்குறாங்க அப்படின்னீங்கன்னா, வணங்கா கழுத்துள்ள ஒரு ஜனங்கள். இந்த ஜனங்களை மோசே நடத்துகிறார். எத்தனை வருஷம்? 40 வருஷங்களாக நடத்துகிறார். உபாகமம் 9:9 வாசிக்கும்போது, அவர் மலைக்கு மேலே ஏறி போகிறாரு. 40 நாள் உபவாசம் பண்ணி ஒன்றுமே சாப்பிடாம என்ன பண்ணுறாரு? ஜபத்தில் ஏறெடுத்து அங்கேருந்து இந்த ஜனங்களுக்காக தான் எல்லாம் போகிறாரு. இந்த ஜனங்களுக்காக என்ன பண்ணணும்? ஒரு நல்ல ஒரு கட்டளையை வாங்கிட்டு வரணும் தேவன்கிட்ட இருந்து அப்படின்னு போகிறாரு. ஆனால் கீழே அந்த ஜனங்கள் என்ன பண்ணாங்க? வேற காரியத்தை செஞ்சாங்க. அவங்களுக்கு விருப்பமான காரியங்களை செய்து கொண்டிருந்தாங்க. அல்லேலூயா. இப்படியே தொடர்ந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னீங்கன்னா, ஒவ்வொரு சூழ்நிலையிலும் ஒரு அக்கினி வந்துச்சு. என்னாகமம் 11வது அதிகாரத்தை நம்ம வாசித்தோம் அப்படின்னீங்கன்னா, ஒரு அக்கினி வந்தது. அந்த அக்கினி நீங்கி போக வேண்டும், ஜனங்கள் யாரும் சாகக்கூடாது அப்படின்னு சொல்லி முகம் குப்புற விழுந்து அவர் என்ன பண்ணுறாரு? ஜெபம் பண்றார். அல்லேலூயா. யாருக்காக? இந்த இஸ்ரவேல் ஜனத்துக்காக அவர் ஜெபம் பண்றார். 9வது அதிகாரம் 18வது வசனம் 20வது வசனம் இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னீங்கன்னா, ஆரோனுக்காக ஜெபம் பண்றாரு. அந்த ஜனத்துக்காக மறுபடியும் 40 நாள் மலைக்கு மேல 40 நாள் ஒன்றும் குடியாமலும் ஜெபம் பண்ண அவரு கீழே வந்தும் என்ன பண்றாரு? ஒண்ணுமே சாப்பிடாம ஒன்றும் குடிக்காம அந்த ஜனங்களுக்காக தன்னையே ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. கடைசியா ஆண்டவர் சொல்றாரு, நீ என்ன பண்ணு, நீ விட்டுருப்பா அந்த ஜனத்தை, நான் என்ன பண்ணிடுறேன், இந்த ஜனத்தை அழிச்சு போட்டுறேன் அப்படிங்கிறாரு. ஆனாலும் கர்த்தர்கிட்ட வந்து ஞாபகப்படுத்துறாரு, கர்த்தரே நீங்க வந்து வாக்குத்தத்தம் கொடுத்தீங்க, அதை மறந்துடாதீங்க, தயவு செய்து என்ன பண்ணுங்க, அந்த ஜனத்தை அழிச்சிடாதீங்க. ஆண்டவர் சொல்றாரு, நான் ஒன்றை வச்சு ஒரு பெரிய ஒரு நேஷனை நான் உருவாக்குறேன், இந்த ஜனத்தை அழிச்சிடுறேன்றாரு. ஆனால் அதற்கும் இந்த ஜனங்களை விட்டு கொடுக்காதபடிக்கு 40 வருஷங்களாக போராடின ஒரு மனுஷன் இந்த மனுஷன் ஏன் ப்ராமிஸ் லேண்டுக்குள்ளே போகலை அப்படின்னு சொல்லி பார்த்தா, அவன் ஒரு சிறிய தவறு பண்ணிட்டான். என்ன தவறு அப்படின்னா, கண்மலையை பார்த்து நீ பேசு அப்படின்னு சொன்னபோது ஜனங்க மீது உள்ள கோபத்தினால அவன் என்ன பண்ணிட்டான்? கண்மலையை அடிச்சுவிட்டான். இது ஒரு பெரிய குத்தமா? அத்தனை வருஷம் அத்தனை ஜபத்தை கேட்டார். இந்த மனுஷனை கொண்டு எத்தனையோ விதமான மிராக்கிள்ஸ் பண்ணார். 22 லட்சம் ஜனத்துக்கு மேலான ஜனத்தை நடத்தினார். ஆனால் இவருடைய ஜபத்துக்கு தேவன், நீ தயவு செய்து இந்த விண்ணப்பத்தை எடுத்துக்கிட்டு என்கிட்ட வந்துடாத, நீ சும்மா இரு அப்படின்ட்டாரு. அல்லேலூயா. நம்மள அநேகருக்கு இப்படிப்பட்ட அனுபவம் இருக்கும். சில சமயம் ஆண்டவர் பேசுவார், நீ தயவுசெய்து இப்படிப்பட்ட ஜபத்தை நீ என்கிட்ட என்ன பண்ணாத, செய்யாதப்பா அப்படின்பாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, இந்த மோசேக்கு அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் தான். நம்ம நினைக்கிறோம் ஆண்டவராகிய தேவன் எப்படிப்பட்ட தேவன்? அவர் மனதுருக்கம் உடையவர், அவர் மன்னிக்கிறவர், அப்படிதானே? கரெக்டா இல்லையா? இங்கே இருக்கிறவங்க எல்லாருக்குமே தெரியும். அப்போ ஏன் இந்த மோசேக்கு உடைய அந்த ஜபத்தை ஏன் ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளலை? ஏன் அவன் செஞ்ச அந்த சின்ன காரியத்தை ஏன் மன்னிக்கலை? ஜனங்கள் மத்தியில் லிபரலாக இருக்கிறாரு, மோசே மத்தியில் கடுமையாக இருக்கிறாரு. ஏன்? அல்லேலூயா, அல்லேலூயா. இதற்கு பதில் வந்ததா? உங்கள் எல்லாருக்கும் ஆன்சர் தெரியுமா? பதில் வந்துச்சா? இந்த ஜெபத்துக்கு பதில் வந்ததா என்று சொல்லி பார்த்தால் வந்தது. அல்லேலூயா. இந்த மோசே ஃபிசிக்கலாக அந்த லேண்டுக்குள்ளே என்ன செய்யலை? போகலை. அவர் உயிர் வாழ்ந்த நாட்கள்லையும் அந்த லேண்டுக்குள்ளே போகலை. அவன் மரித்து போனான்னு நம்ம வாசிக்கிறோம். உபாகமும் 34வது அதிகாரத்தில் அவன் மோவாப் தேசத்தில் அவன் என்ன பண்ணிட்டான்? மரித்து போயிட்டான் அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம். இமிடியேட்டாகவும் பதில் வரலை. ஆனால் மோசே மரித்ததுக்கு அப்புறமும் பதில் கொடுத்தார் ஆண்டவர். எப்படி? வாசிங்க, மத்தேயு சுவிசேஷ புத்தகத்தில் 17வது அதிகாரம் 3வது வசனத்தை எடுங்க. அப்பொழுது மோசேயும் எலியாவும் அவரோடு பேசுகிறவர்களாக அவர்களுக்கு காணப்பட்டார்கள். இயேசு கிறிஸ்து மறுரூப மலையில நின்றபோது என்ன நடக்குது? இந்த சம்பவம் நடக்குது.
எங்கே நிற்கிறாங்க? எருசலேமுக்கு மேலே நிற்கிறாங்க. அந்த மலையில் மேலே நிற்கும் பொழுது இந்த எருசலேமானது எதோடைய கேபிட்டல்? எதோடைய கேபிட்டல்? ஜெருசலேம், இஸ்ரேலுடைய கேபிட்டல். இப்போ கொண்டு வந்துட்டாரா? அல்லேலூயா! எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா! தேவன் கொண்டு வந்தாரா இல்லையா? கொண்டு வந்துட்டார். அல்லேலூயா! பிலிப்பியர் 4வது அதிகாரம் 19வது வசனத்தை வாசிங்க. என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். அல்லேலூயா! மகிமையில நிறைவாக்குனார். அல்லேலூயா! அல்லேலூயா சொல்லுங்க. பாருங்க, இந்த உலகத்துல இந்த மோசே செஞ்ச தவறுக்காக அவன் தண்டிக்கப்பட்டான், போகல. ஆனால் பரலோக வாழ்க்கையில் அவனுக்கு அந்த மரித்த பின்பதாக பாருங்க, அவர் அந்த எல்லாவற்றையும் மன்னித்து மறுரூபமாக்கப்பட்ட சரீரத்தோடு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த இடத்துக்கு தேவன் என்ன பண்ணுறாரு? அவனை நிற்க வைக்கிறார். அல்லேலூயா! அல்லேலூயா! சம்டைம்ஸ் நம்மளுடைய ஜெபமானது, ஒருவேளை உங்கள் வீட்டில் யாராவது ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்திருப்பாங்க, திடீர்னு அவங்க இந்த உலகத்தில் இருந்திருக்க மாட்டாங்க. நீங்கள் அந்த ஜெபத்தை நிறுத்தாதீங்க, கண்டினியூ பண்ணுங்கள். அல்லேலூயா! அந்த ஜெபமானது நிச்சயமாக கேட்கப்படும். அல்லேலூயா சொல்லுங்களேன். பாருங்கள், இந்த ஜெபத்தை நிச்சயமாக ஆண்டவர் கேட்கிறவர். ஏன்னா ஜெபத்தை புறம்பே தள்ளாத தேவன் நம்முடைய தேவன். மகிமையிலே அதை நிறைவேற்றினார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அல்லேலூயா! இந்த காலை நேரத்தை நான் சொல்கிறேன், நம்முடைய ஜெபமானது எப்படியாகிலும் கேட்கப்பட்டு விடும். ஒரு ஜெபம் கூட கேட்காம புறம்பே தள்ளுவது கிடையாது. அது தரையில் விழுகிற ஒரு ஜெபமும் கிடையாது. இங்கே மோசேக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னீங்கன்னா, ஜோஷுவா இவங்கெல்லாம் லிட்ரலாக அந்த லேண்டுக்குள்ளே போய் காலை வச்சாங்க. அங்கே இருக்கிற பால், தேன், இந்த பழம் இதெல்லாம் அனுபவிச்சாங்க. ஆனால் இந்த மோசே மறுரூபமாக்கப்பட்டு அந்த இடத்துக்கும் போனார், வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட இடத்துக்கும் போனார். அவர் யாரையும் பார்த்தாரு? வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட மெசியாவையும் பார்த்தார். அல்லேலூயா! அப்போ இவர் ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கிறாரு. அதை தாண்டி மேலான என்ன மகிமை, ஒரு குளோரியான ஒரு விஷயத்தை ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? அவருக்கு காண்பிக்கிறார். அல்லேலூயா! இன்றைக்கி அநேக குழப்பங்களோடு நீங்கள் வந்திருக்கலாம். அநேக போராட்டத்தின் மத்தியில் ஏன் ஜெபத்துக்கு ஏன் பதில் வரலை, இந்த ஜெபத்துக்கு ஏன் எனக்கு தேவன் பதிலை கொடுக்கலை அப்படின்னு விட் ஸ்டாண்ட் பண்ணி நிற்கலாம். ஒருவேளை ஆண்டவர் ஜெபத்தை நிறுத்துன்னு கூட சொல்லியிருக்கலாம். அல்லேலூயா! ஆனால் ஆண்டவர் உங்களுடைய ஜெபத்தை கேட்க உண்மை உள்ளவர். இந்த மோசேனுடைய ஜெபம் கேட்கப்பட்டது. அல்லேலூயா! மகிமையில் கேட்கப்பட்டது. பவுலினுடைய ஜெபம் கிருபையில் கேட்கப்பட்டது. இந்த மோசேனுடைய ஜெபம் மகிமையிலே கேட்கப்பட்டது. மூன்றாவது ஒரு நபரை நம்ம பார்க்கலாம் வேகமாக. பாருங்க, மத்தேயு 26:39 வாசிங்க. 39, 26, 39. சற்று அப்புறம் போய் முகம் குப்புற விழுந்து என் பிதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யுங்க. என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவது என்றார். இது யாரு ஜெபம் பண்றாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவரு மனுஷனா இந்த பூமியில இருக்கும் பொழுது 100% மனுஷன். அவரை கில்லுனா அவருக்கு வலிக்கும். அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் ஜெபம் பண்றார். தேவன்றதை மறந்துருங்க. இந்த பூமியில் அவர் மனுஷனா அப்போ அவர் செயல்பட்டு இருக்கிறாரு. வாசிங்க 26:42 வாசிக்கும் போது அவர் மறுபடியும் இரண்டாவது தரம் ஜெபம் பண்றாரு. என் பிதாவே இந்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணினால் ஒழிய, இந்த பாத்திரத்தை நான் பானம் பண்ணால் ஒழிய இது என்னை விட்டு நீங்க கூடாதா, உம்முடைய சித்தத்தின்படி ஆகக்கூடாது என்று ஜெபம் பண்ணினார். மறுபடியும் ஜெபம் பண்றாரு. மறுபடியும் 44 வாசிங்க. அவர் மறுபடியும் அவர்களை விட்டு போய் 3ஆம் தரமும் அந்த வார்த்தைகளை சொல்லி ஜெபம் பண்ணினார். 3ஆம் தரமும் அவர் என்ன பண்றாரு? இதே வார்த்தைகளை சொல்லி ஜெபம் பண்றாரு. சொல்லி முடிச்ச உடனே அவரை பிடிச்சிக்கிறாங்க. அல்லேலூயா! சொல்லி முடிச்ச உடனே என்ன பண்றாங்க? அவரை பிடிச்சிக்கிறாங்க. இங்க என்ன ஒரு காரியம் அப்படின்னீங்கன்னா, அவரு என்ன ஜெபம் பண்ணியிருப்பார் அப்படின்னீங்கன்னா, என்னை இப்படிப்பட்ட மக்கள் மத்தியில் என்னை பாவி, இவர் ஒரு பயங்கரமான ஒரு பாவத்தை பண்ண ஒரு பாவி, அப்படிப்பட்ட ஒரு ஆள் அப்படின்னு என்னை சொல்லிடக்கூடாது, இதிலிருந்து என்னைய மீட்டு எடுங்க அப்படின்னு சொன்ன ஒரு காரியத்தை அந்த இடத்துல நம்மளால் பார்க்க முடியுது. நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னீங்கன்னா, இப்போ உங்களை பார்த்து யாராவது உங்களை பாவி அப்படின்னு சொன்னோம்னா உங்களுக்கு என்ன வரும்?
கோபம் வரும். இயேசு கிறிஸ்து அப்படி ஒரு பேரோட கூட நான் அந்த பூமியை விட்டு போகக்கூடாது அப்படின்னு அவர் எதிர்பார்த்தார். இதை தான் நான் சொல்ல வரேன். அல்லேலூயா. என்னை நீங்கள் எடுத்துக்கோங்க, என்னை நீங்கள் பயன்படுத்திக்கங்க, ஆனால் நான் பாவி அப்படின்ற ஒரு இதோடு நான் போகக்கூடாது அப்படின்றது தான் அவருடைய எய்ம். ஆனால் இங்கே அந்த ஜெபத்தை ஏறெடுத்த உடனே யார் வந்து அவரை பிடிச்சிட்டு போகிறாங்க? யார் வந்து பிடிச்சிட்டு போகிறாங்க? கூடையே இருந்தவன் வந்து காட்டி கொடுக்குறான், பிடிச்சிட்டு போகிறாங்க, சிலுவையில் அறையிறாங்க. சிலுவையில் தொங்கும் பொழுதும் அவரை எல்லாம் பரியாசம் பண்ணுறாங்க. அல்லேலூயா. நீ மனுஷகுமாரன் தானே. அவர் பண்ண ஜெபமே இதுதான், என்னை யாரும் பரியாசம் பண்ணக்கூடாது அப்படின்னு தான் அவர் ஜெபம் பண்ணியிருப்பார். பரியாசம் பண்ணுறாங்க. நீ உண்மையுள்ள ஒரு தேவன்னா நீ சிலுவையிலேருந்து இறங்கி நீ என்ன பண்ணு, இறங்கி வா. மற்றவங்களுக்கெல்லாம் நீங்கள் அற்புதம் பண்ணீங்கல்ல, உங்களுக்கு நீங்களே என்ன பண்ணிக்கங்க, அற்புதத்தை பண்ணிக்கங்க அப்படின்னு கீழே இருந்து எல்லாரும் பரியாசம் பண்ணுகிறத அவர் கேட்குறாரு. ஆனால் மேலேருந்து என்ன வரல, ஒரு சத்தமும் வரல, நிசப்தமாக இருக்குது. அநேக வேலைகளில் நம்மளும் கடைசி வரையிலையும் ஒரே ஒரு வாக்குத்தத்தத்தை பிடிச்சிக்கிட்டு பயங்கரமாக ஜெபம் பண்ணிகிட்டு இருப்போம். இந்த அனுபவம் எல்லாருக்குமே இருக்கும். முழு இரவு முழுவதும் நம்ம ஜெபம் பண்ணுவோம். எப்படி ஆகிலும் ஆண்டவர் எனக்கு இதுக்கு பதிலை கொடுத்துருவாருன்னு விடாப்புடியாக உட்காந்து ஜெபம் பண்ணுவோம். பாருங்கள், வாக்குத்தத்தத்தெல்லாம் ஆண்டவர் கொடுத்துட்டாருன்னு ஜெபம் பண்ணுவோம். ஆனால் காலையில் எந்திரிச்சு பார்த்தா ஒரு ஈ கூட அசைஞ்சிருக்காது. அல்லேலூயா. அமைதியான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கும். பாருங்க, இந்த இயேசு கிறிஸ்துவானவருக்கும் இப்படித்தான். ஜெபம் பண்ணி முடித்த உடனே கூட்டிகிட்டு போயிட்டாங்க. ஆனால் இந்த இயேசு கிறிஸ்து பண்ண ஜெபத்துக்கு பதில் வந்ததா அப்படின்னு சொல்லி பார்த்தா அதுக்கு பின்னாடியும் ஒரு சீக்ரெட் இருக்குது. அல்லேலூயா. சொல்கிறேன் கேளுங்க. எபேசியர் 3வது அதிகாரம் 20வது வசனத்தை வாசிங்க. நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ள கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராய் நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாய் கிரியை செய்ய வல்லமை உள்ள தேவன் நம்முடைய தேவன். அப்படிதானே? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? மிகவும் அதிகமாய் கிரியை செய்ய வல்ல தேவன். நீங்கள் ஒன்று ஜெபம் பண்ணியிருப்பீங்க, ஆனால் ஆண்டவர் அதை தாண்டி மேலான ஒரு பதிலை நிச்சயமாக கொடுத்துருப்பார். பாருங்கள், பவுலுக்கு என்ன கொடுத்தாரு? கிருபையை கொடுத்தாரு. மோசேக்கு என்ன கொடுத்தாரு? ஒரு நல்ல ஒரு க்ளோரியில் அவனுடைய ஜெபம் கேட்கப்பட்டுச்சு. இயேசு கிறிஸ்து ஜெபம் பண்ணார். அந்த ஜெப விண்ணப்பம், அந்த ரெக்வஸ்ட் எல்லாமே கேட்கப்பட்டது. எப்படி அப்படின்னீங்கன்னா, தேவன் அவருக்கு கொடுத்த பதில் மேன்மை. அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. இந்த சரீரத்தை இந்த பாவியான இந்த மனுஷங்கிட்ட ஒப்பு கொடுக்காதீங்க அப்படின்னு அவர் ஜெபம் பண்ணாரு. இந்த பாடுகள் வழியாக என்னை எப்படியாவது மீட்டெடுத்து என்னை காப்பாத்துங்க அப்படின்னு அவர் ஜெபம் பண்ணாரு. என்னை துன்பப்படுத்துகிற இந்த உலகத்திலிருந்து, இந்த மனுஷன்ட்ட இருந்து என்னை ஒப்பு கொடுக்காதீங்க, இதெல்லாம் தாண்டி எனக்கு என்ன நடந்தாலும் ஓகே அப்படின்ற மாதிரி அவர் ஜெபம் பண்ணியிருப்பாரு. ஆனால் இவருடைய ஜெபம் கேட்கப்பட்டதா அப்படின்னு சொன்னால் கேட்கப்பட்டுச்சு. இவர் அப்படிப்பட்ட ஒரு பாதையில் வழியாக கடத்திட்டு போனாலும் ஒரு கிரேட்டரான ஒரு மேன்மையை இந்த இயேசு கிறிஸ்துவுக்கு தேவன் கொடுத்தார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அல்லேலூயா சொல்லுங்களேன். வாசிங்க. இதற்கு பதில் என்ன அப்படின்னா, பிலிப்பியர் 2வது அதிகாரம் 8, 9, 10, 11 இதை எல்லாத்தையும் வாசிங்க பார்ப்போம். அவர் மனுஷரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம் அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். ஆதலால் தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் இதுதான் பதில். இதுதான் 10வது வசனம் தான் பதில். இயேசுவின் நாமத்தினால வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கு பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? கிறிஸ்துவாகிய தேவன் இது எனக்கு வேணாம் அப்படின்னு அவர் ஜெபம் பண்றாரு. யாரு? பாவின்ற பட்டம் எனக்கு வேணாம். என்னை சிலுவையில் அடிச்சாங்க, பயங்கரமான ஒரு பாவியை தான் சிலுவையில் அடிப்பாங்க, அந்த பட்டம் எனக்கு வேணாம் அப்படின்னு அவர் ஜெபம் பண்ணார். ஆனால் ஆண்டவர் கொடுத்தது பாருங்க, மேலான ஒரு மேன்மையை கொடுத்தார். அல்லேலூயா.
யார் அவர்களை துன்பப்படுத்தினார்களோ, யார் அவர்களை சிலுவையில் அடித்தார்களோ, யார் அவர்களை விசுவாசிக்காமல் போனார்களோ எல்லாருமே அவங்களுக்கு முன்பதாக முழங்கால் படியிட்டு அவருடைய நாமத்தை என்ன செய்யணும், உயர்த்தணும் அப்படிங்கிற ஒரு பதிலை தேவன் என்ன செய்தார், கொடுத்தார். இந்த காலை நேரத்தில் ஹல்லேலூயா சொல்லுங்களேன். நம்ம நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மிகவும் அதிகமாய் கிரியை செய்ய வல்ல தேவன் நம்முடைய தேவன். அந்த இயேசு கிறிஸ்துவை அதற்கு அப்புறம் எப்படி அழைச்சாங்க, யோசேப்பினுடைய குமாரன் இயேசு கிறிஸ்து அப்படின்னு சொன்னாங்களா, இல்லை நாசரேத்து ஊரில் ஒருவர் வாழ்ந்தார் அவர் தான் இயேசு அப்படின்னு சொன்னாங்களா? இல்லை, எல்லா நாமத்துக்கும் மேலானவர் யார் அப்படின்னு சொன்னா இந்த கர்த்தராகிய தேவன் இயேசு அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நீங்களும் நானும் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், அவரை உயர்த்தி கொண்டிருக்கிறோம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லா உற்சாகமா சொல்லுங்க. நம்ம ஒரு சின்ன விடுதலைக்காக நம்ம காத்திருப்போம், ஆனால் தேவன் கொடுக்கிறது மிகப்பெரிய ஒரு ஆன்சர். அல்லேலூயா. நம்ம சின்ன அற்பமான ஒரு காரியத்துக்காக ரொம்ப நாளாக காத்துட்டு இருப்போம், ஆனால் அதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய ஒரு பிகர் பிளானை ஆண்டவர் வச்சிருப்பார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? எனக்கு இந்த ஸ்மால் சேஞ்ச், இந்த சின்ன சேஞ்ச் வந்தால் போதும் ஜெபத்தில் அப்படின்னு நம்ம நினைப்போம், ஆனால் அதற்கு பின்னாடி ஒரு மேலான ஒரு காரியத்தை வைத்திருப்பார் என்பதில் சந்தேகம் இல்லை. இன்னைக்கு நம்மளும் இப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தில் கடந்து போயிட்டு இருக்கலாம். நீண்ட நாட்களாக ஜெபித்துக்கிட்டு இருக்கலாம். நீண்ட நாட்களாக ஒரே வாக்குத்தத்தத்தை பிடிச்சிக்கிட்டு எனக்கு பதில் வரலன்னு காத்து தொங்கிட்டு இருக்கலாம். இன்னைக்கு நான் சொல்றேன், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு கிரேட்டர் பிளானை உங்களுக்கு வச்சிருக்கிறார். நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாய் கிரியை செய்ய வல்ல தேவன் நம்முடைய தேவன். நீங்கள் எதிர்பார்த்ததை காட்டிலும் அது மேலான ஒரு காரியமாக இருக்கும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அல்லேலூயா. பவுல் ஜெபம் பண்ணின போது அந்த முள்ளை எடுப்பதற்கு கிருபையை கொடுத்தாரு. நிச்சயமாக மோசேக்கு குளோரி வந்துச்சு. அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மேன்மை வந்தது. இன்னைக்கு உங்களுக்கும் இப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை தேவன் கொடுப்பார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு ஒரு பிக்கர் பிளானை வச்சிருக்கிறார்ன்றதை நீங்க என்னாலும் மறக்கவே கூடாது. திரும்ப திரும்ப எனக்கு பதில் வரலன்னு நீங்க என்ன செய்யாதீங்க, யோசிக்காதீங்க. ஆண்டவருடைய கிருபை இருக்குது உங்களுக்கு. ஆண்டவருடைய மகிமையில நிச்சயமாக ஆண்டவர் என்ன பண்ணுவார், எப்படி ஆகிலும் அந்த பதிலை கொடுப்பாரு. நீங்க எப்படி ஆகிலும் அந்த பதிலை நீங்க நிச்சயமா பார்த்துருவீங்க. ஏன்னு சொன்னா அவர் வாக்கு மாறாதவர், அவர் பொய் சொல்ல மனிதர் அல்ல, அவர் மனம் மாற மனுபுத்திரனும் அல்ல. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த காலை நேரத்தில் ஒருவேளை எத்தனையோ விதமான பதிலுக்காக நீங்கள் காத்திருக்கலாம். இந்த 10வது நாளில் உபவாசித்துட்டு நீங்கள் வந்திருப்பீங்க. நிச்சயமாக ஆண்டவர் உங்களுக்கு ஆன்சர் கொடுத்துருக்கிறார். அந்த விசுவாசத்தோடு நீங்கள் என்ன செய்யுங்க, கடந்து போங்க. நம்ம எல்லாரும் கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணுவோம். நிச்சயமாக முடிவுண்டு உன் நம்பிக்கை என்ன செய்யாது, வீண் போகாது. எல்லாரும் தேவ சமூகத்தில் கொஞ்ச நேரம் எழும்பி நின்று நம்ம அப்படியே தேவனை நோக்கி பார்த்து எல்லாரும் எழும்பி நின்று நீங்கள் நல்லா ஜெபம் பண்ணுங்க. நீங்கள் எந்த காரியத்துக்காக, எந்த நோக்கத்துக்காக, என்ன திட்டத்தை நீங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கிறீங்களோ அந்த திட்டத்தை, அந்த நோக்கத்தை தேவன் நிறைவேற்றுவார். ஒருவேளை நீண்ட நாட்களாக போராடி கொண்டிருக்கலாம். ஆண்டவருடைய அளவில்லாத கிருபை அந்த முள்ளை எடுக்க உண்மை உள்ளது. அல்லேலூயா. நீண்ட நாட்களாக நீங்க ஜெபிக்கிற ஜெபத்துக்கு எனக்கு பதில் வரவில்லை என்று சொல்லி நீங்கள் காத்திருக்கலாம். மகிமையாய் அந்த காரியத்தை நிறைவேற்றுவார் என்பதை நீங்கள் மறக்க கூடாது. எல்லாரும் ஒப்பு கொடுத்து, இயேசுவே இந்த காலை நேரத்தில் ஆவியானவரே என்னை பலப்படுத்துங்கன்னு சொல்லுங்க. ஆவியானவரே என்னை பலப்படுத்துங்க. என்னைய இந்த காலை நேரத்தில் எந்த சோர்வில் நாங்கள் வந்திருந்தனோ, எந்த பலவீனத்தில் நான் வந்திருந்தனோ, ஆண்டவரே அதை மாற்ற நீர் உண்மை உள்ளவர். ஆண்டவரே உம்முடைய கிருபை அதை மாற்றும். ஆண்டவரே உம்முடைய கிருபை எனக்கு எல்லாவற்றையும் போதிக்கும். இந்த நேரத்தில் ஆண்டவரே நாங்கள் ஜெபம் பண்றோம் தகப்பனே. எல்லாரும் வாய்களை திறந்து நல்ல ஜெபம் பண்ணுங்க. ஒருவேளை நீங்க ஆன்லைன்ல பாக்குறீங்களா, நீங்களும் நல்ல ஜெபம் பண்ணுங்க பாப்போம். ராபா லாபா ஷாக்கா தாரா லாபா. இயேசு கிறிஸ்துவுக்கு எப்படி நீர் மேன்மையை கொடுத்தீரோ, எங்க வாழ்க்கையில நீர் பிக்கர் பிளானை வச்சிருக்கிறீர் ஆண்டவரே. அற்பமான ஒரு விஷயத்தை பிடிச்சிக்கிட்டு இருக்கிறோம் நாங்க. இன்னைக்கு அதை விட்டுறோம் ஆண்டவரே. சொல்லுங்க, இன்னைக்கு அதை விட்டு விடுகிறோம். இதை காட்டிலும் மேலான ஒரு காரியத்தை செய்ய வல்ல தேவன் எங்க வாழ்க்கையிலே அந்த பேக்ரவுண்ட்ல அது நடந்து கொண்டே இருக்கிறது. ஆண்டவரே நாங்கள் அதை விசுவாசிக்கிறோம் சொல்லுங்க. நாங்கள் அதை விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் அதை விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து ஆண்டவரே நாங்கள் ஓடுவதற்கு எங்களுக்கு கிருபை செய்யுங்க.